ஜெர்மனோட கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த 4 நாள், 5 நாள், 8ஆம் தேதி வரைக்கும் கரண்ட் வராதுன்னாங்க இல்லையா? இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் அப்படியே ம் அப்படியே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணங்கள் இருக்கு. ஏன்னா, ஃப்ளட் மாரி வர ஆரம்பிச்சுருச்சு. ஃபர்ஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட்லாம் வச்சு கட்டக்கூடிய வழக்கங்கள் அந்த யூரோப் நாடுகள், அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப என்ன ஆகுதுன்னா, தண்ணி, கரண்ட் இல்லாதனால தண்ணி, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ரொம்ப பெரிய சிக்கலா இருக்கு இல்லையா? இப்ப வீட்ல இருக்கிறவங்க குளிர்ல தான் வாடிட்டு இருக்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் இந்த பாதாள சாக்கடை நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா? அது போல ஒரு கான்செப்ட். ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த பம்ப் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லாதனால வேலை செய்யல. 2, 3 நாளா மக்கள் ஃப்ளஷ் பண்ணுவாங்க. அப்படி பண்றாங்க அப்படின்னா, அது எங்க போகும்? பம்ப் ஸ்டேஷனுக்கு போகும். அது பம்ப் ஆகலன்னா என்ன ஆகும்? கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பி வளைய ஆரம்பிச்சுருச்சு. 14 இன்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல வந்து மழை பேஞ்சு தேங்கி நிக்கிற மாரி 14 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உயரத்துக்கு தண்ணிகள் வீடில் தேங்க ஆரம்பித்து விட்டது ஜெர்மனியில. வாட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிரம்ப ஆரம்பிச்சுருச்சுன்னு ஜெனரேட்டர் வச்சு, தண்ணி வீட்டுக்குள்ள இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த தண்ணிய வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து ஃப்ளஷ் பண்ற தண்ணி தான். மத்த தண்ணி நெனச்சுக்காதீங்க. நேரா அங்கிருந்து வர தண்ணி தான். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து ஊத்திட்டு இருக்கிறாங்க. இது போல செய்திகள், வீடியோ பதிவுகள் நாறிட்டு கிடக்குது ஜெர்மனி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல வந்து உக்ரைனுக்கு உதவணும். கோயலேஷன் ஆஃப் வில்லிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, முடிவுகள் எடுத்துக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இத அடுத்தடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிசிட்டி பிரஸ், கிரீன் எனர்ஜி, சேவ் வேர்ல்ட் அப்படிங்கிறத போல பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? கரண்ட் இல்லாதனால எல்லா பஸ்ஸுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அப்படியே ரோட்லயே நிக்குது. அந்த பஸ்ஸுகள கொஞ்சம் நவுத்தி கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்றதுக்கு பெட்ரோல் ஊத்தக்கூடிய வண்டிகள். அது வந்து இழுத்துட்டு வருது அப்படிங்கிற செய்திகள் பார்க்க முடியுது. சரி ஓகே. இது ஒரு விளையாட்டு செய்தி தான். கொஞ்சம் நெஞ்சம் இந்த மதுரா அவர்கள தூக்கிட்டு போயிட்டு இவங்க பண்ற வேலை, சேட்டை, பேசறலாம் வந்து பண்ணா கொஞ்சம் நெஞ்சம் பிபி, பிரஷர்னா அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு காமா இருக்காங்க. அப்படிங்கிற நபர்கள் ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல், கண்ட்ரோல் அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பிச்சு இருக்கும். நரம்பெல்லாம் வந்து பொட்டச்சிருக்கும். அந்த அளவுக்கான அ பேச்சுக்கள். ஃபர்ஸ்ட் நரம்பு பொட்டைக்கக்கூடிய பேச்சுக்கள் வரக்கூடிய விஷயம் யாருது அப்படின்னா, ஸ்டீஃபன் மில்லர் அவர்கள். டெபுட்டி ஹெட் ஒயிட் ஹவுஸ் அவர் இருக்கார் இல்லையா? அவரோட ஸ்டேட்மெண்ட்ட கேளுங்க. ஏன் பல நபர்களுக்கு அந்த கோபத்துல நரம்பெல்லாம் பொட்டைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதாவது யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு ரெஜிமுக்கு எகெயின்ஸ்டா, இல்ல ஒரு நாட்டுக்கு எகெயின்ஸ்டா ஆ தன் பலத்த பிரயோகம் பண்றாங்க இல்லையா? அதுதான் அயர்ன் லா. அ உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு அ இரும்பு சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பலத்த பிரயோகம் பண்றது தான். அதுதான் விதி. காமனான விதி. ஸ்டீஃபன் மில்லர் அவர்கள் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் டெபுட்டி ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல மீடியால பேசுறார். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன வேணா பேசலாம். இந்த இன்டர்நேஷனல் டீசன்சி அது இது லொட்டு லொசுக்குன்னு எத வேணாலும் பேசலாம். ஆனா இது உண்மையான வேர்ல்டுப்பா. இந்த உண்மையான வேர்ல்டுல கவர்மெண்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் அண்ட் பவர்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுமைனால தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்ம. அது வுட்டு போட்டு அதான் ஐயன் லா நான் சொன்னேன் இல்லையா? ஐயன் லா அதுதான் உலகம். அத யூஸ் பண்ணி தான் ரன் ஆயிட்டு இருக்குது. நீ என்னடான்னா இப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்பு வந்து மீடியால பேசிக்கிறார். எப்படி பார்த்தீங்களா? இத்தன நாளா நியாயம், தர்மம் அது இது ரஷ்யா இப்படி பண்ற, அப்படி பண்றன்னு கேட்டாய்ங்களே. இப்ப இவங்க பண்ணிட்டு வந்துட்டு என்ன பேசுறாங்க பாருங்களேன். இதுதான் சட்டம்ங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இரும்பு கரம், இரும்பு சட்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த மொபைலைசேஷன்ல பார்க்கலாம். ரொம்ப வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு பக்கத்துல புடிச்சு அது அ சமைக்க எடுத்துட்டு போறாங்களா? இல்ல எதுக்குன்னு தெரியல. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்கலாம் எப்படி மனுஷன், சக மனிதர் அப்படிங்கிறது போல நெனைக்கிறாங்களா? இல்ல எப்படிங்கிறது தெரியல. பட் இது போல வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் உலகம். இதுதான் ரியல் வேர்ல்ட் அப்படிங்கிறது போல அமெரிக்கா காட்டுறாங்க. இது மேட்டர் இல்ல. அப்புறம் இந்த கிரீன்லாண்ட் இருக்குல்லங்க, அது வந்து உங்களோட மனைவி தரப்புலருந்து ஒரு போஸ்ட் வந்திருந்தது. கிரீன்லாண்ட் அமெரிக்கா பிளாக் போட்டு, அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிங்கிற போல கேட்கும்போது, எங்க எங்களோட தலைவர் இருக்கிறார் இல்லையா? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அவரு பதவி ஏற்றதுலருந்து நாங்க இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இது அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். எங்களுக்கு அது வேணும். அது எங்களோட சேஃப்டிக்கு பாதுகாப்புக்கு வேணும். அது மட்டும் இல்ல. என்ன அடிப்படையில டென்மார்க், கிரீன்லாண்டுக்கு கிளைம் குடுக்குறீங்க டெரிட்டோரியல் கிளைம?
என்ன டென்மார்க்கோட ஒட்டி இருக்குதா? டென்மார்க் எங்க இருக்குது? யூரோப்ல இருக்குது. கிரீன்லாண்ட் எங்க இருக்குது? நம்ம ஊர் பக்கத்துல இருக்குது. நம்ம ஊர் பக்கத்துல வந்து அவங்க என்ன எப்படி வந்தாங்க அவங்க? வந்து புடிக்கத்தானே செஞ்சாங்க. அப்ப நீ என்ன காலனி டென்மார்க்கோட ஒரு காலனி தானே கிரீன்லாந்து. அப்ப நீங்க என்ன அந்த காலனிக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நாங்க அவங்கள விடுதலை குடுக்க போறோம். நம்ம ஊர் பகுதி. நாங்க விடுதலை குடுக்க போறோம் கிரீன்லாந்துக்கு. இது என்ன கேள்வி? இத அவரு வேற மாரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது என்ன கேள்வின்னு வந்து கேட்டுக்கிறீங்க? அ நாங்க காலனைஸ் பண்ணி வச்சுக்கிறத வந்து விடுதலை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க என்ன இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க அவங்க குடுத்தாங்கன்னா நல்லது. இல்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா சீசர் பண்ணுவோம். நாங்க அந்த பகுதி வந்து எடுத்துக்குவோம். எங்களோடது. நாங்க எடுத்துக்குவோம். இல்ல என்ன எங்களுக்கு எகெயின்ஸ்ட் என்ன வந்து போர் செய்வாங்களா? அமெரிக்காக்கு எகெயின்ஸ்ட்டா இந்த உலகத்துல எந்த நாடும் கிடையாது போர் செய்றதுக்கு. கிரீன்லாண்ட் நாங்க போய் பிடிக்கும்போது எவனாவது வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிங்கிறபோது பண்ணா அவரோட இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட மேட்டர் இல்ல. அடுத்தது டென்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்க்கா வந்து உங்களுக்கு சொல்றேன். டென்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிரீன்லாண்ட்ல வந்து இந்த ஆட்டோ இருக்குது இல்லையா? டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. அதாவது உக்ரைன் கூட கார்ல மாடிஃபை பண்ணியிருந்தாங்க ஆயுதங்கள். டென்மார்க் பாருங்க, ஆட்டோ ஆட்டோலயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட் இந்த லான்ச் பண்ணுவாங்கல்ல மோர்ட்டார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்றதுக்கு சின்ன சின்ன எம்எல்ஆர்ஸ் இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளாய் பண்றாங்க. இதுலயே பல வகையான மாடிஃபிகேஷன் அப்படிங்குவாங்க. சார் அது எலக்ட்ரிக் வண்டியா? அப்படிங்கும்போது கேள்விகள் இருக்கு. என்ன ஏதுங்கன்னு தெரியல. அப்ப எனக்கு கரண்ட் இல்லைன்னா அப்புறம் எப்படி அது வண்டி ஓடு? அப்படிங்கிற போல இருக்கு. ஸோ அதுபோல டென்மார்க்ல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப என்னன்னா, இந்த அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா? இந்த அ ஜூலை 4க்குள்ள இந்த கிரீன்லாண்ட புடிச்சிடலாம். கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, மீடியாக்கள் பொலிட்டிக்கோ தரப்புல தான் ஸ்டேட்மெண்ட் வர ஆரம்பிச்சுச்சு. ஏன் ஜூலை 4ன்னு சொல்றீங்க? அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது இந்த கிரீன்லாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, போர் செஞ்சு பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது இல்லைங்க. அவங்க வந்து பிரைப் பண்ணி பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட பேசி, அ கூடுதலா ராணுவத்த டிப்ளாய் பண்ண வச்சு, அதுபோல செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நவம்பர் மாசம் அப்படி இல்ல அப்படின்னா, அ ஜூலை 4க்குள்ள பண்ணுவாங்க. ஏன்னா, நவம்பர் ந நவம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, மிட் டெர்ம் எலக்ஷன்லாம் வருது. ஸோ அதுக்கு டாலி பண்ற மாரி கூட இருக்கலாம். இல்லைன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வருது அமெரிக்காவோடது. ஸோ அந்த டைம் ஜூலை 4ல கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலா மாரி ஃபோர்ஸ யூஸ் பண்ணி பண்ணணும்னு நீடு கிடையாது. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணி பேலன்ஸ சேஞ்ச் பண்ணி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ்க்கு குடுக்க வேண்டியத குடுத்தோம்னா, செய்ய வேண்டியது செய்ய போறாங்க. அவ்ளோதான். இது வந்து ஒண்ணும் பெருசா அவங்க எதெல்லாம் எதுவும் செய்ய பிரச்சனையும் இருக்காது. கிரீன்லாண்ட் எடுக்கிறத. அப்படிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியாக்கள் தரப்பு வந்து பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சாந்தி, சாந்தி அப்படிங்கிறது போல வச்சுக்கலாம். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு வந்து பேசினாரு பாருங்க. அவ்வளோதான். யாராவது செய்யுங்கப்பா. தலைவர்கள்னு யாராவது இருக்கீங்களா? இல்ல இந்த உலகத்துல? எல்லாரும் தலைவர்களும் ட்ரம்ப் அவர்கள் தானா? அப்படிங்கிற போல கேள்விகள் வர ஆரம்பிச்சுச்சு. என்ன எல்லாம் காணாம போயிட்டீங்களா? இங்க ஊர்ல தான் இருக்கிறீங்களா? இல்ல வேற எங்கேயாவது கிரகத்துக்கு தப்பிச்சு போயிருவீங்களா? அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஏன்னா, அவர் வந்து அ வெனிசுவேலாவோட அதிபர். அத வந்து சீஸ்டுன்னு சொல்லணும். அது என்ன பொருளா? சீஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க. பட் ஆனா அந்த வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சீஸ்டுன்னு சொல்லணும். கேப்சர்ட் வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. டெர்ம்ஸ் இந்த வார்த்தை ஜாலங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, மாத்த ட்ரை பண்றாங்க. ஸோ வந்து நாங்க சீஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இல்லையா? பிரசிடென்ட் மதுரோ அவர்கள். வயலன்ட் காய். நெறைய பேர்த்த கொன்றுக்கிறாரு. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள கொன்றுருக்காரு. டார்ச்சர் சேம்பர் கிராஸ்ல கட்டியிருக்காரு. டார்ச்சர் பண்றாரு மக்கள. அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்பா இருக்குல்ல. அப்புறம் இவங்க என்ன? ஈரான்ல வந்து ஈராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, குஞ்சு பொரிச்சுட்டு இருந்தாங்களா? இல்ல ஆப்கானிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டு வச்சுட்டு இருந்தாங்களா? இல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டு அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு மக்கள. அது மட்டும் இல்லைங்க. அவர் அந்த பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கர ஹேட்டுங்க. அந்த ஆளு எப்படி "உ, ஆ, உ" அப்படின்ட்டு என்ன பப்ளிக்ல வந்து நின்னுட்டு, அ அப்படியே என்ன மாதிரியே செய்யற மாரி இருந்தது. ரொம்ப காண்டாயிட்டேன் நானு. அதாவது அவர் டான்ஸ் ஆடுனார் இல்லையா? அந்த டான்ஸ் ஆடுனதுனால ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. இவன செஞ்சே ஆகணும்டா அப்படிங்கிறது போல அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கிறார். பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வெனிசுவேலால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பூட்ஸ் வச்சோம். 160க்கும் மேல ஏர்கிராப்ட் போச்சு. செஞ்சு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு வந்தோம். பாவம் கியூபாவ சேர்ந்த நெறைய பேர் இறந்துட்டாங்க.
மத்தபடி ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்லைங்க. ஐ ஆம் த கிங் அப்படின்னு சொல்ல வந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே சுயரூபம் வெளிய வந்துட்டு அப்படியே உள்ள போன மாரி அந்த ஒரு விஷயம். ஐ ஆம் த கிங் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. ஐ சோல்ட் மெனி போயிங்ஸ். நான் ஒரு நல்ல அ சேல்ஸ்மேன். போயிங் ஹியூமன் பீயிங் நல்ல ஹியூமன் பீயிங். எனக்கு அவார்டெல்லாம் குடுத்தாங்க. பெரிய சேல்ஸ்மேன் ஆஃப் த இயர்ன்னு சொல்ட்டு. என்னமோ சொல்றாங்க நான் அதிகமான விமானங்கள் வித்துட்டேன்னு சொல்ட்டு. ஹிஸ்டரியில இது போல யாருமே செஞ்சதில்ல அப்படிங்கிறது போல. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஐ ஆம் த கிங்ன்னு சொன்னார் இல்லையா? அதுதான் உண்மை. கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா, வர ஆரம்பிக்கும். கிரீன்லாந்து, கனடா, வெனிசுவேலா, கொலம்பியா, கியூபா இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களோட கவர்னருக்கு கீழ வரும்போது, நான் தான்டா ராஜா, நான் வைக்கிறவன் தான்டா கவர்னர். சொல்றத பார்த்து கேட்டீங்கன்னா இருங்கடா, இல்ல ஃப்ளைட் அனுப்புவேன் அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் மிரட்டினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ பார்ப்போம். இது போல அந்த பேச்சு. ஸோ இது நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நார்மலா யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கிறவங்க கூட வெறி ஏறும் அப்படிங்கிறத நீங்க கேட்டு பாருங்க. வேற மாரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ரம்ப் அவர்கள் பேசின பல விஷயங்கள் பேசினாரு. இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும் ஆ சொல்றேன். ஆனா இதுல வந்து வெனிசுவேலால வந்து பார்த்தீங்கன்னா, என் பேச்ச கேட்டுட்டு நடந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கம்பைல் பண்ற மாரி தெரியுது. நான் சொல்றத அந்த அம்மா கேட்கற மாரி தெரியுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையாலுமே வெனிசுவேலா கேட்டுக்குவாங்களா? இல்ல எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வெனிசுவேலாவோட தற்போதைய அதிபர் அ அ கிளார்ஸ் ரொட்ரிகுஸ் அவர்கள். எனக்கு பேர் கொஞ்சம் கரெக்ட்டா வரல. ரொட்ரிகுஸ் அவர்கள். டெக்லெட் ரொட்ரிகுஸ் அவர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பதவி ஏத்தாங்க இல்லையா? ஸோ அப்படி பதவி ஏற்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, பேசினது வெனிசுவேலாவோட அதிபரா சைனா, ரஷ்யா, ஈரான் இந்த 3 நாடுகளோட அம்பாசிடர்ஸ் கிட்ட வந்து பண்ணா பேசியிருக்காங்க. ஸோ இத வச்சு பார்க்கும்போது அவங்க இப்பவும் அமெரிக்காக்கு கொஞ்சம் எதிரான மனப்பான்மையில தான் இருக்கிறாங்களா? சாலிடா மதுரோ அவர்களோட சப்போர்ட்டர்ஸா தான் இருக்காங்களா? இல்ல அமெரிக்காக்கு சரி ஓகே என்ன பண்றது? இதுதான் கடவுள் எழுதிக்கிற விதி போல அப்படிங்கிறது போல ஒத்துக்குவாங்களா? என்ன ஏதுங்க தெரியல. இது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஏரியால இப்படி நடந்துட்டு இருக்கு. அடுத்தது இஸ்ரேல். மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னா, அப்படியே விமானங்கள கொண்டு போய், ட்ரோன்கள கொண்டு போய் வேணுங்கிற இடம், பார்க்கக்கூடிய இடங்கள், பிடித்த இடம், பிடிக்காத இடம் எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்த சொல்லி குண்டுகளோ, பணம் போட்டு தான் இருக்கிறாங்க. என்னன்னா, பிரான்ஸ சேர்ந்த யுஎன்ல இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா? யுஎன்ல பல நாடுகள் சேர்ந்து இருப்பாங்க. அதுல குறிப்பா பிரான்ஸ சேர்ந்த ஒரு நபர்கள் இஸ்ரேலோட ஒரு ட்ரோன சுட்டுட்டாங்க அப்படிங்கிறது போல கிளைம்ஸ் இருக்கு. அது உறுதிப்படுத்தப்பட்டதுன்னா அடுத்தது பேல பார்க்கலாம். ஆனா வீடியோ பதிவுலாம் வருது. பிரான்ஸ் அது இப்ப எடுத்ததா? இல்ல முன்னாடி எடுத்தான்னு கூட தெரியல. டவுட் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ட்ரஸ்டட் சோர்சஸ்லருந்து இல்ல. அது கொஞ்சம் சோர்ஸ் வந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. லெபனான்ல எப்பவும் போல அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததும் இல்லாம ஈரானுக்கு வந்தோம்னா 10 நாளா புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இதுல என்னன்னா, துப்பாக்கி எடுத்து சில இடங்கள்ல படம் மாஸ்க் போட்டுட்டு, சில பகுதிகள் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இந்த மார்க்கெட் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க டிக்டாக்கர்ஸ் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா சில இடங்கள்ல வயலன்ட்டான கிளாஸஸ் நடக்குது. சிவில் வார் மாரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்றாங்க ஈரான். குவாம் பகுதியில இருக்கக்கூடிய மக்கள், பல மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ்டா புரொட்டஸ்டும் பண்றாங்க. அட் த சேம் டைம் ஈரானுக்கு ஆதரவாவும் அவங்க செயல்படுறாங்க. அதாவது கமேனி அவர்களுக்கு எதிரா அந்த புரொட்டஸ்ட் கிடையாது. அவங்களோட வருத்தங்கள தெரிவிக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. நாடுல வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம். அதிபரே அலர்றாரு. இல்லப்பா எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் செய்றோம். என்ன பண்றது? நாடு கஷ்டமா இருக்கு. சாங்ஷன் போட்டு இப்படி உசுர எடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த பெசஸ்கியான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கதர்றாரு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய விஷயங்கள் டஃப்பா தான் இருக்கு. ஸோ பார்ப்போம் ஈரான் எப்படி மீண்டு வர போறாங்கன்னு. அது ஒரு சைடு இல்ல அந்த அந்த விக்கெட் போயிருச்சா அப்படிங்கிற கூட கேள்விகள் இருக்கு. இது போல செய்திகள் மிக்ஸ்டா ஒரு விஷயங்கள் வந்து பண்ண ஈரான்ல இருந்து வந்துட்டு இருக்கு. புரொட்டஸ்ட் நடக்குது. சில ஏரியாக்கள்ல வயலன்டான கிளாஸஸும் நடக்குது. அடுத்து அப்படியே நம்ம யமன் ஹவுதிஸ் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, சவுதி விடவே கூடாது. முடிச்சு விட்டுறலாம். என்ன தைரியத்துல நீ அங்க உட்கார்ந்துட்டு இஸ்ரேல் வா சேர்ந்து விளையாடலான்னு கூப்பிட்ட. இனிமே விளையாடுறதுக்கே நீ இருக்காது அப்படிங்கிறது போல சவுதி ஒரே அழுத்திட்டு இருக்கிறாங்க. இனிஷியலா பேசினாங்க இந்த சவுத் டிரான்சிஷனல் கவர்மெண்ட் சொல்லிட்டு தெற்கு யமன். இப்போ தெற்கே இல்ல அப்படிங்கிறது போல வடக்கு யமன் வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கிட்டாங்க அப்படியே அந்த கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன பார்ட் மட்டும் வந்து பண்ண ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை மட்டும் அப்படியே அழுத்தி முடிச்சுட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன பார்ட் மிக முக்கியமான பகுதிகள் தெற்கு யமனோட கேபிட்டல் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க இல்லையா? ஏடன், லஹர்ஸ் இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு யமனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ சவுதியோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஆசி பெற்ற படைகளுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல பார்க்க முடியுது.
இப்ப அடுத்தது என்ன சூடான்ல இதே போல வச்சு அழுத்துவாங்களா சவுதி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரே அழுத்த அழுத்தி அங்கேயும் முடிச்சு விட்டுருங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிறாங்க பாருங்க. அதையும் நீங்களே எடுத்துக்கங்க. அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள் இருக்கு. ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் அப்படித்தானே. அயர்ன் லால தானே வேலை செய்யுது. அயர்ன் லாங்கிறது அப்படிதானே. அப்படிங்களே கேக்குறீங்க. எத்தன நாடுகள் இத பார்த்துட்டு இதுதாங்க அயர்ன் லா. உலகம் இது உண்மையான உலகம் இல்லையா? அமெரிக்கா சொன்ன மாரி நாங்க அயர்ன் லாவ ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்களே கிளம்பிருவாங்களா அப்படின்ற கேள்விகள், அச்சங்கள், பதட்டங்கள் இருக்கு. இது போல பல்வேறு விஷயங்கள் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்த தகவல், பில்டப்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.